உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மல்லி பொங்கல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்து இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். பாருங்க, அலசி எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் வெள்ளை ரவை. இந்த வெள்ளை ரவை சேர்த்தும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா கலந்துடலாம். இதுக்கு எந்த கப்பால் அரிசி பருப்பெல்லாம் எடுத்தோமோ அதே கப்பால் 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்தும் போது நல்லா கொலைய இருக்கும். கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ ஏர் இறங்கினதும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1/4 கப் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட அளவை கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக முந்திரி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பொங்கலில் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு நெய் சேர்த்தும் போது அதனோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த கொத்தமல்லி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு தேங்காய் சட்னி, ஒரு சாம்பாரோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நம்ம சிம்பிளாக டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்